பெரிய கட்சி, அந்த கட்சியில் இல்லை ஓபிஎஸ்ஸை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று ஒருவனும் சொல்லவில்லையே. ஒவ்வொருவராக விலகி போகிறார்கள். 4-3 பேர், டிடிவி தினகரன் ஒரு பக்கம் உள்ளே போர், ஓபிஎஸ் ஒன்று ஒரு பக்கம், இப்படி 4 பேர் சேர வேண்டுங்கிறார். சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் எல்லாரும் சேர்ந்தால் மீண்டும் அந்த கட்சி 4 குழுவாக மாறிவிடும். இப்பொழுது ஒரு தலைமையின் கீழ் ஒரு கட்சியாக நடைபெறுவது போய் 4 தலைமையின் கீழ் 4 கட்சியாக நடைபெறும். அந்த கட்சியில் உள்ளவர்கள் உங்களையெல்லாம் அழைத்தால் தான் வலுப்பெற முடியும் என்று சொல்வதற்கு உள்ளே ஆள் இல்லையே. நீ வெளியே இருந்து கொண்டு கதவை திற என்று சொல்லுகிறாயே தவிர, நம்மோடு இருந்தவன் வெளியே இருக்கிறான், அவனை உள்ளே விட்டால்தான் நம்முடைய கூட்டம் வலுப்பெறும் என்று உள்ளே இருக்கிறவன் சொல்ல வேண்டும் அல்லவா? ஒருவனும் சொல்லவில்லையே. இப்போ இபிஎஸ் தான் சர்வாதிகாரியாக இருக்காருன்னு இவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. சர்வாதிகாரியாக இவரை போல இருந்தவருக்கு இருக்கின்றவர் தானே அவர். அது எப்படி அவ்வளவு வலிமை அவருக்கு வந்தது என்று சொன்னால், அந்த கட்சியினுடைய முழுமையான தலைமையாக அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டார் என்பதுதானே பொருள். ஆக சும்மா சேர்ந்து இருப்பதில் உங்களுக்கு உராய்வுகளை ஏற்படுத்தி கொண்டே இருந்த காரணத்தினால் வெளியே வர நேரிட்டு, பிறகு வெளியே இருந்து உள்ளே போவோம் என்று சொன்னால் மூடப்பட்ட கதவு மூடப்பட்டதாகவே இருந்து விட்டது.